ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையில் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஏஎஃப் கேட்டென்ட்ரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான ஷார்ட் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 2-3 டேஸில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் 2 ஜூன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 2ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் 1 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸ்டார்டிங் டேட் ஜூன் 2, லாஸ்ட் டேட் ஜூலை 1க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் ஆஸ் யூஷுவல் இதுதான், careerindianairforce.cdac.in, இல்லை அப்படின்னா afcat.cdac.in. இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 பேருமே எலிஜிபிள் தான். சரிங்களா? என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் இன் ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த கோர்சஸ் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் இது வந்து பர்மனன்ட் கமிஷன் இல்லை, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். எந்தெந்த பிரான்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஃப்ளையிங் பிரான்ச்சில், கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? அதே மாதிரி என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, ஃப்ளையிங் பிரான்ச்சில் உங்களுக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குது. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 விதமான என்ட்ரி இல்லையா? ஒன்று ஏஎஃப் கேட் என்ட்ரி, இன்னொன்று என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. அதில் ஒரு ஃப்ளையிங் பிரான்ச் இருக்கும். இப்போ ஏஎஃப் கேட் என்ட்ரியில் ஃப்ளையிங் இருக்குது, கிரவுண்ட் டியூட்டி, அதில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இருக்குது. இது கோர்ஸ் நம்பர், இது நமக்கு தேவையில்லை. இது பக்கத்தில் பாருங்கள், வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஆண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், வெப்பன் சிஸ்டமில் மொத்தம் ஒரு 19 வேக்கன்சி. வெப்பன் சிஸ்டமில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 46, லாஜிஸ்டிக்ஸில் ஒரு 11 வேக்கன்சி, அக்கௌண்ட்ஸில் 9 வேக்கன்சி, எஜுகேஷனில் 7 வேக்கன்சி, மெட்ராலஜியில் ஒரு 6 வேக்கன்சி. அதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன பிரான்ச் இருக்குது, அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி, அதில் ஃப்ளையிங் பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் கமிஷன் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ அடுத்து ஏஜ் பாருங்கள், ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 24க்குள்ளே இருக்கணும். 1 ஜூலை 2024, அதாவது 26, அதாவது ஜூலை 1, 2026 அந்த தேதிப்படி 20லேருந்து 24க்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 ஜூலை 2002லேருந்து 1 ஜூலை 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லையா அப்படின்னா, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், இப்போ கரெக்டாக உங்ககிட்ட கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருந்து அது வேலிடில் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க மட்டும் 26 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கேண்டிடேட்ஸ் ஹோல்டிங் வேலிட் அண்ட் கரண்ட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இஷ்யூடு பை டிஜிசிஏ இந்தியா, அவங்க மட்டும் ரிலாக்ஸபிள் அப் டு 26 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் டியூட்டி, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 20லேருந்து 26 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 ஜூலை 2000லேருந்து 1 ஜூலை 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இன்னொரு 2-3 டேஸில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது நியூஸ் பேப்பர் ஷார்ட் நோட்டீஸ் தான், எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் தான். பட் ஓரளவு டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் நம்ம சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ட்ரைனிங் பாருங்கள். ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 2026லேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை 2026 ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத்தில். ஓகேங்களா? டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி, அதுக்கு வந்து 62 வீக் இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கில் வந்து 52 வீக்ஸ். எங்கே அப்படின்னா
ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ சேலரி பாருங்கள், ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு 56லேருந்து 1,77,000 இருக்கும். ஸோ பேசிக் 56, அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னாலே இந்தியன் ஆர்மி அப்படின்னாலே ஏகப்பட்ட அலவன்ஸ் வருது இல்லைங்களா? அதே மாதிரி ஆர்மியை கம்பேர் பண்ணும்போது ஏர்ஃபோர்ஸில் அதிகமான அலவன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இன் அடிஷன் டு பே சேலரி போக அலவன்ஸ் ஆர் அப்ளிகபிள் பேஸ்ட் ஆன் தி branch and nature of duty or place of posting. Flying allowance, transport, technical, test pilot and flight test engineer allowance, hardship allowance, risk allowance, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது நம்மளே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அந்தளவுக்கு அலவன்ஸ் வந்து ஏர்ஃபோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது உங்கள் போஸ்டிங்கை பொறுத்து, உங்கள் பிரான்ச்சை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், டேட்டூஸ். பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை, ஒரு சில பார்ட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த இடங்களில் இருந்தால் அந்த டேட்டூ பற்றின சைஸு, என்ன டைப், என்ன டீட்டெயிலு, க்ளோஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ, டிஸ்டன்ஸில் வச்சு ஒரு ஃபோட்டோ செலெக்ஷன் போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏஎஃப் கேட் என்ட்ரிக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபார் ஏஎஃப் கேட் என்ட்ரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபீஸ் 550 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணணும். எதுக்கு? ஏஎஃப் கேட் என்ட்ரிக்கு மட்டும். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு இல்லை. ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிட் ஒன்லி எலிஜிபிள். அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கோர்ஸ் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறப்ப நீங்கள் அன்மேரிடாக இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே அன்மேரிடாக இருந்தால் தான் எலிஜிபிள். ட்ராவல் அலவன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ எஸ்எஸ்பி என்னென்ன ஃபிசிக்கலில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்ட். இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்கள் அகாடமிக் இருக்குது இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு ஏஎஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஏஎஃப்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் அது எல்லாமே வரும். அதாவது இங்கே பாருங்கள், 1 மைல் ரன்னிங் இருக்கும். 1 மைல் ரன்னிங், அதாவது 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை ஃபாலோ பண்ணி 10 புஷ்அப்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 3 சின்அப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு 10 மினிட்ஸ் இடையில் கேப் கொடுத்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபிசிக்கல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிளியராக ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அது வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து, சரி ப்ரோ, இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் இதில் மென்ஷன் பண்ணல. ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி தான். ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில். அது ஒரு டிசிப்ளினுக்கும் டிகிரி மாறும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். எம்எஸ்சி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த பிரான்ச்சை பொறுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மாறும். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா பிகாம் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஜென்ரலாக பிரான்ச்சை பொறுத்து குவாலிஃபிகேஷன் மாறும். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பேசிக்காக டிகிரி இருக்கணும். டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. செலெக்ஷன் பற்றி நான் ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டீட்டெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதில் ஹெல்ப்லைன் நம்பர், டால் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்